Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஐம் சாரி 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ப்ராப்பராக வீடியோ பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்றது நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பேன். February 13 அன்றைக்கி என்னோட அடுத்த சாங்கு விச் இஸ் கோன் பி லைக் தெரியல, நான் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சாங்க்கும் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வேலண்டைன்ஸ் டே டைமில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றது சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எடிட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு இருக்கேன் உட்காந்து ஃபுல்லாகவே. இந்த டிஐக்கு ஒரு டீமுக்கு பிஎஃப்எக்ஸ் 2-3 விஷயம்லாம் இருக்குது. இப்போ வரைக்குமே நான் நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டேன். எல்லாருமே கொடுத்தது லைக் 100 out of 100 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு. வரும்போது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 2 more days, எக்ஸ்பெக்டிங் ஏ கிரேட் சப்போர்ட். இதை பற்றி வீடியோ எண்டில் நம்ம பேசலாம். இங்கேயே 50 நிமிஷம் பேசிட்டேன். ரஜினியிடம் ஆதரவு கேட்ட விஜய் அப்படின்னு ஒரு பேனர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. அதை வச்சு ரஜினி ஃபேன் அப்படின்ற ஒரு தற்கூரி பார்த்தீங்கன்னா ஹீஸ் ட்ரோலிங் தளபதி ஃபேன்ஸ். ஓகேவா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போது இவர் பார்த்தீங்கன்னா அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தளபதி அவர் இன்னும் எதுவும் சொல்லலை. லைக் எப்படின்னா எப்போ இந்த பணிகள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. எல்லாம் 2024 எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காரு. 16 ஒரு கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் முழுசான அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஆதரவு கொடுக்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் மற்றவங்க கிட்ட கேட்டாலும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பொலிட்டிஷியன் கிடையாது. ஹீஸ் அன் ஆக்டர். பாலிடிக்ஸ்குள்ளே வந்து அவர் பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். ஸோ அவரோட ஒரு பர்சனல் விஷயம் அது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவரோட ஒரு டெசிஷன் அது, ரஜினி சாரோட டெசிஷன். நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த நக்கீரன்லேயே இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேனர் ஒன்று எங்கேயோ விட்டுருந்தாங்க போகிறேன், ஸ்க்ரீனில் எங்கேயாவது போட்டு விட்றேன். அதை வச்சு சில ரஜினி சாரோட ஃபேன் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மையாகவே கெட்ட பேர் வர வைக்கிற சில பேஜஸ் அது. எனக்கு தெரியும் இவரே நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூ விஷயங்கள் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ட்ரோலில். அதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு எல்லாருமே இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் இவர் உள்ள வந்து எத்தனை பேர்கிட்ட ஆதரவு கேட்க போகிறாரு, இல்லை எத்தனை பேர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ரஜினி அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, விஜய் அவர்களும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி, 2 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. தளபதியும் இவர் அவர்கிட்ட உதவி கேட்கறதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். அரசியலுக்காக அவர் உள்ள வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இன்னொரு கோ ஆக்டர் கிட்ட அவர் ஒரு ஆதரவு கேட்டால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அரசியல்ன்றதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக எல்லாருமே கூடி நல்லது பண்ணால் தப்பே கிடையாது. ஏன்னா அந்த மக்களுக்கு நல்லது நடந்தால் தான் அந்த ஒரு ஸ்டேட் நல்லா இருக்கும். புரியுதா இல்லையா நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அரசியல்ன்ற சினிமா வேற, அரசியல் வேற கைஸ். சினிமாவில் இருக்கும்போது சில விஷயங்கள் வச்சு ட்ரோல் பண்ணுறது ஓகே ஃபைன். பட் அரசியல் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சில விஷயம் அவர் ட்ரை பண்ணும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியலை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அது அந்த பேஜஸ் எவன் அதை ப்ரொமோட் பண்ணி எவன் அதை அப்யூசிவாக ட்ரோல் பண்ணியிருக்கான்னு தெரியல. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட், அரசியல் இஸ் டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது எல்லாரோட ஆதரவோட அவர் வெளியே வந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அது உங்களுக்கு புரியுதா? அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உண்மையா பொய்யானும் தெரியல. ஏன்னா பிகாஸ் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி பரப்பி விடுவாங்க. ஸோ வி cannot do anything for sure. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவுமே பேச முடியாதுல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னே எனக்கு சுருன்னு ஏறிச்சு. இப்போ உங்களால் தான்ப்பா ரஜினி அவர்களே கெட்ட பேர் வருது. உண்மையாக சொல்கிறேன். அவர் கெட்ட பேர் வரதுக்கு காரணமே அவருக்குன்னு கிடையாது, சில ஆக்டர்ஸுக்குன்னு ஃபேன் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட டோட்டல் இமேஜஸை காலி பண்ணுறாங்க. அது புரியல. ஸோ நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வீடியோ போடுவேனான்னு தெரியல. பிகாஸ் நாளைக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும். நான் ஒரு விஷயம் நான் ஓப்பனாக நான் பேசுகிறேன். 6 வருஷமாக நான் எத்தனையோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சாங்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வருஷம் உண்மையாகவே நான் ட்ரை பண்ணேன். ஒரு லேபிள் அப்ரோச் பண்ணி நம்ம சாங் கொடுத்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும். இது இன்றைக்கோ நேற்றோ கிடையாது. இந்த மியூசிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நமக்கு மைண்டில் நிற்கிற ஒரு விஷயம், ஒரு பெரிய ஆல்பம் பெரிய ப்ரொடக்ஷனில் பண்ணணும்னு. பட் எந்த ப்ரொடக்ஷன் பார்த்தாலும் ஒன்று செலிப்ரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா மீடியாவில் ஏதாவது ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டுமே தான் அவங்களெல்லாம் உள்ளே கூட்டுக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் வெளியே பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாமே எங்களுக்கு ஈக்குவல் தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி தலைவலியே பிடிச்சிருச்சு. சரி, ஓகே ஃபைன், உங்களை நம்பி நான் இப்போ ப்ரோமோவும் ரெடி பண்ணிட்டேன்.
யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன் 13ஆம் தேதி. ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன் கைஸ். பிகாஸ் இந்த சாங் பண்ணுறது ரொம்ப 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 குவாலிட்டியாக ரொம்ப ரொம்ப யோசித்து நிதானமாக லிரிக்ஸ் எழுதி ஒரு புரோக்கன் பர்சன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோட சாங் நான் தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் கைஸ், வேறு வழி இல்லை. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.